பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயண செலவு கடந்த சில ஆண்டுகளில் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் கவிதா. நாடாளுமன்றத்தில் இப்போ செம ஹாட்டான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு போறதுக்கான செலவு கடந்த சில வருஷத்துல பல மடங்கு ஏறி இப்போ 550 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ஷாக்கான டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செலவெல்லாம் சும்மா வேஸ்ட் இல்ல, இதனால நாட்டுக்கு கோடி கோடியா முதலீடு வந்திருக்கு அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த செலவு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டில் பிரதமர் வெளிநாட்டு பயணங்களுக்காக மேற்கொண்ட செலவு வெறும் 36 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்த தொகை 180 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துச்சு. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். நாம தனித்தனியாக பார்க்காம 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை செய்யப்பட்ட செலவுகளை ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டா பிரதமரோட வெளிநாட்டு பயணங்களுக்காக இதுவரை செய்யப்பட்டுள்ள மொத்த செலவு 550 கோடி ரூபாயை தாண்டிடுச்சு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் இணை அமைச்சர் பபித்ரா மார்க்கெட்டை அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வருஷம் நிலவரம் 2026ஆம் ஆண்டு நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஆயிருக்கிற செலவே 74 கோடியே 58 லட்சத்தை தாண்டிடுச்சு. இதுல இன்னும் பல பயணங்களோட கணக்குகள் முழுசா ஃபைனல் ஆகல. குறிப்பா கடந்த ஜூன் மாதம் பிரதமர் பிரான்ஸ் நாட்டுக்கு போயிட்டு வந்தாரே, அந்த பயணத்துக்கான செலவு தொகையே இன்னும் வரல. மேலும் கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் நார்வே நாட்டுக்கான பயணம் மட்டும் 17.46 கோடி ரூபாயுடன் அதிக செலவுமிக்க பயணமாக பதிவாகி இருக்கு. அடுத்து எந்தெந்த வருஷம் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 36 கோடி ரூபாய், அடுத்து 2022 55 கோடி ரூபாய், அடுத்து 2023 93 கோடி ரூபாய், அடுத்து 2024 109 கோடி ரூபாய், 2025 180 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகி இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த செலவு எந்த அளவுக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துது. சரி, அரசாங்கம் இதுக்கு என்னதான் பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி வெளிநாடு போறதுனால நாட்டுக்கு என்னதான் பயன் அப்படின்னு எழுற நியாயமான கேள்விக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜூலை 2021 இருந்து பிரதமர் மேற்கொண்ட இந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமா பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு அதாவது AI, செமிகண்டக்டர்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு போன்ற மிக முக்கியமான துறைகளில் மொத்தம் 316 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதா அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இதன் காரணமா உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு இந்தியா மீது நம்பிக்கை பலம் அடைஞ்சிருக்கு. அதோட நேரடி பலன் தான் ஏப்ரல் 2021 முதல் டிசம்பர் 2025 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் இந்தியாவுக்குள்ள சுமார் 381.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நேரடி வெளிநாட்டு முதலீடு அதாவது FDI ஈர்க்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கு. ஆக பயண செலவுகள் கணிசமாக உயர்ந்திருந்தாலும் அதன் வாயிலாக நாட்டுக்கு தேவையான முதலீடுகளும் பொருளாதார வளர்ச்சியும் கிடைத்துள்ளதாக அரசு தரப்பில் திட்டவட்டமாக சொல்றாங்க. நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பொருளாதாரம் சரியில்லைன்னு மக்களை பார்த்து ஒன்றுக்கும் கணக்கு கேட்கிற அரசாங்கம் தங்களோட வெளிநாட்டு பயணங்களுக்கு மட்டும் கோடிக்கணக்காக செலவு பண்றது நியாயமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல தொடர்ந்து காரசாரமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. பிரதமரின் வெளிநாட்டு பயண செலவுகள் 5 மடங்கு அதிகரித்து 550 கோடியை தாண்டி இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அதன் மூலமாக பல லட்சம் கோடிகளில் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்புல வலுவான வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டாலும் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பலனளித்துள்ளது அப்படிங்கிறத இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க,
ஃபாலோ பண்ணுங்க.